வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாமா? அதாவது சாணக்கியர் அவர் எழுதிய நூல்கள் 2. ஒன்று அர்த்த சாஸ்திரம், இன்னொன்று சாணக்கிய நீதி. இதில் சாணக்கிய நீதி அப்படிங்கிற நூலில் ஒரு தனிப்பட்ட மனிதர் எப்படி வாழணும், சமூகத்தில் எப்படி வாழணும், ஆன்மீக வாழ்க்கை அதில் நம்ம எப்படி நடந்துக்கணும், இதை பற்றின கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்காரு. இதில் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது தனிப்பட்ட மனிதர் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத பற்றி 3 கருத்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வளைந்து கொடுக்கிற மூங்கில் நிலைத்து நிற்கிறது, வளையாத கருங்காலி மரம் ஒடிந்து விடுகிறது அப்படிங்கிறாரு. அதாவது வாழ்க்கையில் வளைஞ்சு கொடுத்து போகிறவங்கள பாருங்கள், அவங்க என்றைக்கும் நிம்மதியாக இருப்பாங்க. அதே சமயத்தில் எதுக்குமே வளைய மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்க நிறைய கஷ்டத்தை சந்திப்பாங்க. இதை அவர் அன்னைக்கே தன்னோட நீதி நூலில் சொல்லியிருக்காரு. அப்புறம் 2வது, விஷமில்லாத பாம்பாக இருந்தால் கூட விஷம் உள்ளது போல் நடித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ நம்ம ஒரு வியாபாரம் நடத்துகிறோம், நம்மக்கிட்ட சரக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்னென்னா, நமக்கு சரக்கெல்லாம் இருக்கிற மாதிரி நடிக்கணும். ஏன்னா அப்போ தான் ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க. அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சில இடங்களில் நம்ம நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காரு. அடுத்து பயிருக்கு நீர் எப்படி தேவையோ அது மாதிரி உயர்வுக்கு தேவை அறிவு. அதனால் எந்த வயசானாலும் சரி உங்கள் அறிவை பெருக்கிக்கிங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது தனிப்பட்ட முறையில் எப்படி தனிப்பட்ட மனிதர் எப்படி உயர்வடையணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வீடியோவில் சமூக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஆன்மீகத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.